ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யூனிட் 5ல் 5.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5.2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இது மூணுமே ஃபைன் பண்ணுற மாதிரி தான் 5.2, 3, 4 எல்லாமே வரப்போகுது. ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? ஆக்சுவலி மெயின் ஃபார்முலாவே இதுதான். இதை வச்சு நம்ம இதை மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ கொஷின் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் சபரி வாக் டு 5 hours அட் அ ஸ்பீட் ஆஃப் 5 km/h, தென் ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் ஹீ கவர்? அதாவது சபரிங்கிற பையன் வந்து அவனோட வாக்கிங்காக 5 hours போயிருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கான்னா 5 km/h போயிருக்கான், சரிங்களா? அப்போ அவன் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான்? அப்போ டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸ்பீடுங்கிறது எவ்வளவு? இந்த km/h கொடுத்துருக்காங்களா, இதுதான் 5. டைமுங்கிறது இந்த ஹார்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுதான். ஸோ 5 × 5 25 km. அப்போ அந்த சபரிங்கிற பையன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கான் அப்படின்னா 25 km. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சபர் இஸ் ஈக்குவல் டு 25 km. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 5.2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ், சரிங்களா? இதில் ஸ்பீடும் டைமும் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூனிட் 5 எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் தி ஃபாலோயிங். ஸ்பீடு வந்து 48 km/h கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோன்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், பார்த்துட்டோம். ஸ்பீட் இன்ட்டு டைம்னு ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 48 கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோ இருக்குது? 2. ஸோ 48 × 2 நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 96 km கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தான் செகண்ட் கொஷினும். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸ்பீடு வந்து 35, டைம் வந்து 3. ஸோ 5 3s are 15, 5 பேலன்ஸ் 1, 3 3s are 9 + 1 10. ஸோ 105 km. டிஸ்டன்ஸ் வந்து 105 km. அடுத்தது எல்லாமே டேரெக்டாகவே நம்ம புக்கில் எழுதியாச்சு. நீங்கள் வந்து இதே மாதிரியே செஞ்சு பார்த்துக்கோங்கண்ணே. 30 km ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸோ 30 × 5 150 km. கிலோமீட்டர் வந்து மறந்துடாதீங்க, கன்ஃபார்மாக போட்டுருங்கண்ணே. இதில் எதுலேயுமே போடாமல் இருக்குது, நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்பீடு கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் டிஸ்டன்ஸ். 50 × 4 200 km. தென் அடுத்தது ஸ்பீடு 20, டைம் 6. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 20 × 6 120 km. ஸோ அவ்வளோதான் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற சம்ஸ். என்ன இது வந்து ஒரே லைனில் முடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 2 hours அட் த ஸ்பீட் ஆஃப் 20 miles/h. இவ்வளோ நேரம் கிலோமீட்டர் தானே கொடுத்துருந்தாங்க, இப்போ மைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படின்னு நீங்கள் போட்டு மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவன் வந்து இவ்வளோ ஸ்பீடு போயிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் மட்டும் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்பீடு எவ்வளவு? 20 miles/h, டைம் 2 hours, டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடுனா 20, டைம்னா 2. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 40 miles தான் ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 40 miles ஆகிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 4 hours அட் த ஸ்பீட் ஆஃப் 60 miles/h. அதே மெத்தட் தான், டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 65 × 4 அப்படின்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 260 miles வருது. தென் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 5 hours அட் த ஸ்பீட் ஆஃப் 48 km/h. இதுக்கும் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைமு 48 × 5. இதோட ஆன்சர் 240 km வந்திருக்கு. இது டேரெக்டாக போட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னா எல்லா ஆன்சருமே. அடுத்தது 6 hours 80 km. அப்போ 80 × 6 போட்டால் 48 km. அடுத்தது 3 hours 42 km. இது எல்லாமே மைல்ஸ், இது எல்லாமே கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் வரும்போது கிலோமீட்டரை மாற்றிடுங்க. தென் 42 × 3 3 2s are 6, 4 2s are 12. அப்போ 126 km ஆன்சர். தென் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பாருங்கள். இஃப் கோபி ran 12 hours at a speed of 14 km/h, then how much distance did he run? எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் ஓடி இருக்கான்? கோபி வந்து 12 hours சரியா
அவனோட எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கான்னா 14 கிலோமீட்டர் பெர் ஹாருங்கிற ஸ்பீடில் 12 ஹார்ஸ் ஓடியிருக்கான். அப்போ அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடியிருக்கான் அப்படின்னா இதுவும் அதே தான் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, கவனிச்சுக்கோங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 14 கிலோமீட்டர் பெர் ஹார்னு, டைம் கொடுத்துருக்காங்க 12 ஹார்ஸ், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோன்னா 168 கிலோமீட்டர் கிடைக்குது. தென் அடுத்தது, இஃப் ராஜா ரைட்ஸ் மோட்டார் சைக்கிள் ஃபார் 4 ஹார்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர் பெர் ஹார். ராஜாங்கிற பையன் மோட்டார் சைக்கிளில் ரைடு போயிருக்கான், 4 ஹார்ஸ் போயிருக்கான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவன் போயிருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் ஹீ கோ, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பான். அப்போ ஸ்பீடு இருக்குது 30 கிலோமீட்டர் பெர் ஹார், டைம் இருக்குது 4 ஹார்ஸ், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸ்பீட் இன்ட்டு டைமு 30 × 4 120 கிலோமீட்டர் அவன் போயிருக்கான், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3 வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.